பழைய காலத்தில் கணக்கு புத்தகம் இல்லை. எண்களை எழுதுவதும் கடினம். அப்போது மனிதர்கள் அபாக்கஸ் என்ற ஒரு கருவியை கண்டுபிடித்தார்கள். அது மரத்தாலான கட்டை, மேலே சில கம்பிகளும் அதில் சிறிய முத்துக்கள். அதில் அவர்கள் கூட்டல் கழித்தல் கற்றார்கள். அபாக்கஸ் சீனாவிலிருந்து உலகம் முழுவதும் பரவியது. ஜப்பான், இந்தியா, ஐரோப்பா எல்லோரும் அதை பயன்படுத்தத் தொடங்கினர். அது மனித அறிவுக்கான முதல் கணினி போல. நூற்றாண்டுகள் கடந்து பிரான்ஸ் நாட்டில் பிளேஸ் பாஸ்கல் என்ற சிறுவன் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தான். அதற்கு பெயர் பாஸ்கலைன். அது சக்கரங்களால் இயங்கும் கணக்கு பெட்டி. பாஸ்கலின் கண்டுபிடிப்பை மேம்படுத்தி லைப்னிட்ஸ் என்ற விஞ்ஞானி பெருக்கலும் வகுத்தலும் செய்யும் இயந்திரத்தை உருவாக்கினார். இது மனித மூளையின் சக்தியை வளர்த்தது. இப்போது வந்தார் சார்ல்ஸ் பாபேஜ், கணினியின் தந்தை. அவர் அனலிட்டிக்கல் என்ஜின் என்ற இயந்திரத்தை வடிவமைத்தார். இது இன்றைய கணினியின் அடித்தளம். பாபேஜின் கனவை நிஜமாக்க உதவியவர் ஆடா லவ்லேஸ். அவர் உலகின் முதல் கணினி நிரலாளர். இப்போது உலகம் மாறியது. மின்சாரம் வந்தது. எனியாக் என்ற மிகப்பெரிய மின்னணு கணினி உருவானது. அது ஒரு அறை முழுவதும் பறந்திருந்தது. பிறகு மைக்ரோசிப் கண்டுபிடிக்கப்பட்டது. கணினிகள் சிறியதாக வேகமாக ஆனது. இப்போது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய டெஸ்க்டாப் கணினி வந்தது. இணையம் வந்ததும் உலகம் ஒரு சிறிய கிராமமாக மாறிவிட்டது. கணினி, லேப்டாப், மொபைல் இவை எல்லாம் நம் தோழர்களானார்கள். இப்போது நம் கணினிகள் சிந்திக்கவும் பேசவும் செய்கின்றன. அவை செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அபாக்கஸில் தொடங்கிய பயணம் இன்று உலகத்தை மாற்றி வருகிறது.